எபிசோட் 7ல் ஃபஸ்ட்டு ஆன் ஹோல்டு இருந்த கண்டஸ்டன்ஸ் எல்லாருமே கூப்பிட்டு வச்சு ஒரு கொஸ்டின் பேப்பர் கொடுத்தாங்க. அதில் அவங்கள பற்றின ஆன்சர்ஸ் எல்லாமே எழுதணும். அதாவது எனக்கு ஒரு நிக் நேம் வச்சா என்ன சொல்லுவேன், அதுக்கப்புறம் பிக் பாஸில் நான் வந்தேன்னா எல்லாருக்கும் என்ன பிடிக்கும், என்கிட்ட என்ன பிடிக்காது, அதுக்கப்புறம் மக்கள் என்னை பற்றி என்ன பேசுவாங்க, நான் போகிறப்ப எப்படி இருப்பேன், இந்த மாதிரி 4-5 கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்காங்க. அந்த கொஸ்டின்ஸ் எல்லாத்துக்குமே நம்ம ஹானஸ்ட்டாக ஆன்சர் எழுதணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறமா ஒரு கண்டஸ்டன்ட்டையாக அவங்க எழுதின ஆன்சர் பேப்பரை கொடுத்து ஃப்ரெண்டில் வந்து நிற்க சொல்லிட்டு அந்த ஆன்சர்ஸை வாசிக்க சொன்னாங்க. வாசித்ததை வச்சு மற்ற கண்டஸ்டன்ஸ் எல்லாருமே அவங்க கிட்ட கொஸ்டின்ஸ் கேட்கணும், அதுக்கு இவங்க ஆன்சர் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து அந்த கரிஷ்மாங்கிற பொண்ணு வந்து என்ன பண்ணாங்கன்னா, அவங்க வந்து எதிர்த்து ரொம்ப ஹியூமிலியேட் பண்ணுற மாதிரி பேசினாங்க. அப்போ ஜட்ஜஸ் எல்லாருமே சிரிச்சாங்க. ஏன்னா சுகுமாரன் ஒரு கொஸ்டின் கேட்கும்போது நீ யார் என்னை பற்றி கொஸ்டின் பண்ண உட்காரு அப்படின்னு சொன்னதுக்கு ஜட்ஜஸ் எல்லாருமே சிரிச்சாங்க. ஆனால் அதுக்கப்புறம் மற்றவங்கெல்லாம் அதே மாதிரி பண்ணும்போது கொஸ்டின் கேட்குறவங்கள நீங்கள் அவமானப்படுத்தக்கூடாது, அவங்களுக்கு நீங்கள் மரியாதையை ஆன்சர் பண்ணணும் அப்படின்னு சொன்னாங்க. ரொம்ப ஓப்பனாகவே கரிஷ்மாவுக்கு சப்போர்ட் பண்ணாங்க. நல்லாவே தெரிஞ்சது. கரிஷ்மா நீ கேட்க வேண்டியதானே அதானேன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஒரு எக்ஸ்ட்ரா ஸ்பேஸ் கொடுத்தாங்க. ஸோ கடைசியாக பார்த்தீங்கன்னா எல்லாரும் ஆன்சர் பண்ணதை வச்சுட்டு ஒரு 10 பேரை செலக்ட் பண்ணியிருக்காங்க. அதில் மணிவண்ணன் சூப்பராக ஒருத்தர் ஆன்சர் பண்ணார். அன்றைக்கே வந்துட்டு ஆன் பாடி ஓவியாவை சிரிக்க வச்சார் அப்படின்னு சொல்லியிருந்தேன். சூப்பராக பண்ணார். அவரை வந்து செலக்ட் பண்ணியிருக்காங்க. அப்புறம் ஹைட் கார்த்தின்னு ஒரு ரேப்பர், அவர் எதுக்கு செலக்ட் பண்ணியிருக்காங்க நமக்கு தெரியாது. கரிஷ்மா பக்கா வந்து சண்டை போடுறதுக்கு டிஆர்பிக்காக ஒரு பர்சனை செலக்ட் பண்ணியிருக்காங்க. அப்புறம் அபிநயா, இந்த பொண்ணு வந்து என்னன்னா கொஞ்சம் நியாயமாக கொஸ்டின்ஸும் கேட்குறாங்க, அட் த சேம் டைம் வந்து கொஞ்சம் கோவமும் வருது, அந்த மாதிரி இருக்க ஒரு காம்பினேஷன் மாதிரி. அப்புறம் அரவிந்தன் ஒருத்தரை செலக்ட் பண்ணியிருக்காங்க. அப்புறம் சரண்யா, சம்யுக்தா நான் தான் மாஸ்ன்னு சொல்லி ஃபஸ்ட்டு பயங்கரமாக மொக்க வாங்கினாங்க. அவங்க ஒரு காமெடி ப்ளஸ் ஒரு சண்டை கலந்த ஒரு கலவை மாதிரி இருக்காங்க. அதுக்கப்புறமா ஜார்ஜ், அப்புறம் சுகுமாரன் நேற்று வந்து ஆன் ஹோல்டில் போட்டாங்கல்ல, ஏனோ அந்த பையன் மேலே ஒரு கடுப்பு இருக்குது, பேசும்போது எல்லாமே கொஞ்சம் எரிச்சல் காட்டுற மாதிரி தெரியுது. அண்ட் கடைசியாக பிரியங்கா பால், இவங்க வந்து ஒரு மாதிரி ரொம்ப டேலண்டட் பர்சன் மாதிரி இருக்காங்க. பேசுகிறத பார்க்கும்போது எல்லாமே ஒரு மாதிரி காமெடியாக கொண்டு போகிறாங்க. கண்டிப்பாக என்னை மக்கள் யாருமே என்னை பிடிக்காதுன்னு சொல்கிறதுக்கு சான்ஸே கிடையாது அப்படிங்கிற மாதிரி அவங்க பேசியிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக இவங்க ஒரு கான்ட்ரவர்ஷியல் கண்டஸ்டண்ட்டாக வருவாங்க அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். நாளைக்கு எபிசோட் நடந்தால் தான் யாரை செலக்ட் பண்ணியிருக்காங்க, யார் உள்ளே போகிறாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரிய வரும். எனக்கு தெரிஞ்சு பேபி, பிரபாகரன், கரிஷ்மா, சாமா இவங்கெல்லாம் உள்ளே போகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. கூடவே மணிவண்ணன் அண்ட் சுகுமாரனும் செலக்ட் ஆனால் நல்லாயிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். உங்களுக்கு யார் செலக்ட் ஆகணும்னு தோணுதுன்னு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லிட்டு போங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.